தொடர் மழை எதிரொலியாக ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையிலிருந்து 570 கன அடி நீர் தற்போது வெளியேற்றம் செய்து கொண்டிருக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரகாஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கர்நாடக மாநிலம் மற்றும் ஓசூர் சுற்று வட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து கணிசமாக தொடர்ந்து தற்போது அதிகரிச்சிருக்கு. மேலும் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் மதகுகள் தற்போது சரி செய்யப்பட்டு வருவதன் காரணமாக அணைக்கு வரக்கூடிய நீர் தென்பெண்ணை ஆற்றில் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் நேற்று அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 474 கன அடியாக வரத்தாக இருந்த நிலையில இன்று நீர்வரத்து வினாடிக்கு 205 கனஅடியாக மட்டுமே இருந்த போதும் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 570 கன அடி நீரானது தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் சில மாதங்களுக்கு பிறகு ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து ஓடுவது விவசாயிகளுக்கு தற்போது ஆறுதல் என்றாலும் ஆற்று நீரில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவு நீரால் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து ஆற்றங்கரையோரமாக உள்ள எல்லை பகுதியில் மலை போல் குவியலாக அந்த நுரை பொங்கி காட்சியளிப்பதால் விவசாயிகள் தற்போது கவலை அடைந்திருக்கிறார்கள். மேலும் ஆற்றங்கரையோரமாக உள்ள விளை நிலங்களும் காற்றின் காரணமாக நுரை ஆக்கிரமித்துள்ளது. மேலும் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து சில மீட்டர் தூரத்திலேயே விளை நிலங்களில் 50 அடி உயரம் வரை இந்த தென்னை மரத்தை முழுவதும் மூடும் வகையில் நுரை பொங்கி மலையாக தற்போது காட்சியளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அருகே 2 ஏக்கர் பரப்பளவிலான முட்டைக்கோசு தோட்டம் நுரையால் தற்போது மூடப்பட்டதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டமாயிருப்பதாக விவசாயிகள் தற்போது வேதனையானது தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.